வணக்கம் மக்களே. நான் என்னோடய கல்யாண கதையை வீடியோவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது பெரிய கதையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. என்னை மாதிரி இல்லாத வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடந்ததே. நான் 1985 பிறந்தவன். அதனால் நான் 80 கிட்ஸா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கனவு தாங்க. கண்டிப்பாக அது என்னை மாதிரி இல்லாத வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருந்தது. பார்க்கவே நல்லா இல்லாமல் ஒல்லியாக அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் நடங்கிறது ஒரு பெரிய அதிசயம்தான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழே என் தங்கச்சி குமரி பிள்ளை ஆகிட்டான். அவள் கேட்க ஆரம்பிச்சிட்டான், நீ எப்போ தான் கல்யாணம் முடிச்சு போய் தொலைவ அப்படின்னு. அந்த மாதிரி கேட்கவும் எனக்கு ரொம்பவே மனசு சங்கடமாக போயிடுச்சு. இனிமேல் சரி, நம்ம யாரையும் எதையும் குறை சொல்லக்கூடாது. எந்த மாப்பிள்ளை வந்தாலும் சரி, கூனோ குருடோ நொண்டியோ நொடமோ எவன் வந்தாலும் சரி, கல்யாணம் முடித்து போயிடணும். இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, பஞ்சு மில்லுக்கு தாங்க வேலைக்கு போவேன். அங்கே கிளாத் செக்ஷன் சொல்லி ஒரு செக்ஷனில் வேலை பார்ப்போம். துணியில் உள்ள ஃபால்ட்டெல்லாம் எடுக்கிறது. அது நெரடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி வேலை பார்த்தோம். அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்கார் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தவங்ககிட்ட ஒரு அண்ணன்ட்ட சொல்லி, அந்த அண்ணனும் எங்கள் அத்தை மகளை ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. அப்படி தான் எனக்கு இவர் வந்தார். எங்கள் வீட்டுக்கு வரலங்க, என்னை சிவகாசிக்கு வர சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே என் ஜாதகத்தை எங்கள் மாமா தாய் மாமா எனக்கு 2 பேர். அதில் ஒரு மாமா மையம் கட்ட மாட்டேன்ட்டாங்க. இன்னொரு மாமா ஒரே பொண்ணு தான். அவர் என் ஜாதகத்தை வாங்கிட்டு போயிட்டார். ஜாதக பொருத்தம் இருக்குது, மாப்பிள்ளை பொண்ணை பிடிச்சிக்கிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா, நானும் எங்கள் அத்தை மகளும் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்க கடைக்கு போயிருந்தோம். எனக்கு அப்போல்லாம் ஒரே டவுட்டு. ஏன்னா நம்ம சொந்த தாய்மாமா மகனே நம்மளை பிடிக்கலை, வேண்டான்னு சொல்லிட்டான். எங்கேயோ இருந்து வர்றவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைம்மாக்கிட்ட கேட்டேன். எவ்வளோ என்னை வேண்டான்னு சொல்லிடுவாங்களா, இல்லை என்னை பிடிக்கும்னு சொல்லுவாங்களா, நான் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்களா, பொண்ணு ஒல்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவள் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பொண்ணு எப்படி இருந்தாலும் நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதனால் கண்டிப்பாக உன்னைய சரின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். சரின்னு சொல்லி கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, எங்கே நம்மளை வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா, நானும் எங்கள் ஐயாவும் தான் இங்கேருந்து கிளம்பி போயிருந்தோம். எங்கள் அம்மாவோ அப்பாவோ யாருமே வரல. ஐயானா அப்பா பெற்றவங்க, நானும் எங்கள் ஐயாவும் மட்டும் தான் போயிருந்தோம். சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்ல சேலையெல்லாம் கட்டி பூவெல்லாம் நிறையா வச்சு சைடு ரோஸ் வச்சு உட்கார வச்சுருந்தோம். 3 பேர் வந்தாங்க. ஒரு அண்ணன் மதினி, ஒரு குட்டி பாப்பா, அவருக்கும் அம்மா அப்பாலாம் வரல. இவர் பழக்கம், அவங்க வீட்டில் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக பழகுவார் போல். அவங்கள கூப்பிட்டு இவர் வந்திருந்தார். எனக்கு அப்போ தெரியாது அவங்க ரிலேஷன். நான் சொந்தக்காரங்கன்னு நினச்சிட்டேன். பார்த்தாங்க. பார்த்துட்டு டீ காஃபி எல்லாம் குடித்தாங்க. குடிச்சிட்டு பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லலை. அப்போ எங்கள் அத்தைங்க இருந்தது பார்த்திங்கன்னா, மாடியில் தான் குடியிருந்தாங்க. நானும் என்ன சொல்லுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லோரும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போனாங்க, என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இவர் போயிட்டு வரும்போது போயிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லலை. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சுங்க. அப்படின்னா நம்மளை பிடிக்கலை போல், அதான் நம்மக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லலை போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முகம் வாட ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக படி இறங்க போகிறாரு, அங்கன போயிட்டு இப்படி மண்டையை அசைச்சார். ஐயையோ, எனக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அப்படி தான் ஃபஸ்ட் டைம் இவரை பார்த்தேங்க. ஓகே உறவுகளே, இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.